ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவி தான். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். சாதத்துக்கு, சப்பாத்தி, இடியாப்பம் எதுக்கு வேணால் இந்த கிரேவி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தனியாக என்னென்ன மசாலா அரைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். அடுத்து தேங்காய், அந்த கருப்பு ஓடெல்லாம் இல்லாமல் அந்த தேங்காய் எடுத்துக்கோங்க. இதில் அரை ஸ்பூனு ஜீரகம், சோம்பு அதை ரெண்டையும் சேர்த்து அந்த தேங்காவோடு சேர்த்து தனியாக அதையும் அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போது ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. அதாவது அந்த வெங்காயம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி கலர் மாறி இருக்கு பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இதுவும் நல்லா வதங்கணும். அந்த எண்ணெய் மேலே மிதக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போது அந்த எண்ணெய் மிதக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், சோம்பு, ஜீரகம் அரைச்சா அந்த பேஸ்ட்டையும் இதில் இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மசாலாத்தூள் சேர்த்தா போதும். நிறைய சேர்த்து ரொம்ப கலர் மாற்ற வேண்டாம். இப்போது மிளகாத்தூளுக்கு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கோம். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். அடுத்து கரம் மசாலா அரை ஸ்பூன் அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சிம்மிலே ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த எண்ணெய் மிதக்கும். நல்ல ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையெல்லாம் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இது மாதிரி கவுத்து போட்டுக்கிறோம். அடுத்து ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயில் மிதந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்க வேண்டியதுதான். அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சப்பாத்தியோ இடியாப்பமோ எதுக்கு வேணால் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு, அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எது வேணால் செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கு இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டையில் எது செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தி, ரொம்பவே ப்ரோட்டீன் அதிகம் இருக்குது. கண்டிப்பாக முட்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.